guys, welcome to Priya Muni's channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட மேக்கப் வீடியோவாக ஃபேஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த க்ரீமுமே அது போடுறது கிடையாது. எப்பயாவது கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னா பான்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் முடிஞ்சிருச்சு, இருக்கிறத வச்சு அப்படியே நான் ஃபேஸ்க்கு போட்டுக்கிறேன். ஓகேவா, முடிஞ்சிருச்சு. வாங்கணும் 10 ரூபா பேக்கெட் தான் வாங்குவேன். கம்பெனிக்கு போகையில் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு இருந்திருந்த மாதிரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், சாரீ கட்டலை அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் இங்கே 4:30 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நிமிஷம்தான் இருக்குது. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் தலை குளிச்சுட்டு வந்தோம். காலையில் குளித்தது தான், இருந்தாலும் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தலை குளிக்கணும் இல்லையா, அதனால் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நார்மல் பவுடர் தாங்க, ஃபேஸ் பவுடர், பான்ஸ் பவுடர் தான். அதுவும் பான்ஸ் பவுடர் தான், அது ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கிறது தான். ஸ்பாஞ்ச் காணாம போயிடுச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, பவுடர் போட்டாச்சு. பஞ்சு காணாமல் போயிடுச்சு. இந்த வேலையில் தான் படப்புறேன். இந்த வேலையில் வாங்கி ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த வளையல் வாங்கி. எப்போ போல் பான்ஸ் லிப் பாம், இதுதான் லிப்புக்கு யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. வேறு ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் பின்னாடி ஒரு ஸ்டோரிக்கு என் கூட வேலை செய்கிற ஒரு அக்கா வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வச்சுருந்தாங்க, உங்கள் பொட்டு நல்லா இருக்குங்கக்கா, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடையில் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு. ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. பட் ஆனால் சாரீ கட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருங்க வேறு போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, இந்த போட்டு டன். அப்புறம் எப்பவும் போல் நம்ம போடணும் ஆரம்பிச்சு. சாரீ கட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நிறையா கோல்டு கவரிங் ஷாப்பிங் வீட்லேயே இருக்குது. வெளியெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை, வீட்லேயே இருக்குது எல்லாமே. இப்போ நார்மல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லோரும் கண்ணுக்கு என்ன போடுறீங்க, மை காஜலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஐலைனர் தான். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. எனக்கு மேலே வந்து போடல, நீ அவ்வளோ தலை சீவிடலாம். என்ன டைம் ஆயிடுச்சு. குயிக்காக கிளம்புறதுன்னா இப்படி தான், அவ்வளோதான். தலை மட்டும் இனி சீவினா போடும். தலை குளிச்சுட்டு வந்தானே சீப்பு வச்சு சீவாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர். இது வந்து நார்மலாக இந்த பெரிய பல்லு வச்சு சீப்பு தான்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலலாம் மைகோதி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். மைகோதியில் வந்து நம்ம முடி வெடிப்போம் இல்லையா, சிக்கொடிக்கி அப்படி சொல்லுவீங்க நிறைய பேர். நாங்கள் மைகோதி அப்படின்னு சொல்லுவோம். ஹேர்ஃபால் தான் நிறையா இங்கே வண்டி ரொம்ப போகும் எனக்கு. பெரிய விலாகெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி சிம்பிள் மேக்கப், டெய்லியும் நான் மேக்கப் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? சில பேர் வந்து சைடு நேர் எடுத்தால் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் நேர் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் சைடு நேர் தான் எடுப்பேன், நேர் எடுக்க மாட்டேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா வந்து சைடு நேர் நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் நேர் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேர் தான் எடுப்பேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் சைடு நேருக்கு போவேன். கொஞ்சம் காயணும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கெல்லாம், காயலை. அதனால் இப்படியே போட்டு வேண்டியதான். வேலைக்கு போகும்போது எப்படி போடுவோமோ அதேமாதிரி. எப்பவுமே என்னோடய ஹேர் ஸ்டைல் இது தான். இல்லை அப்படின்னா ரோல் பண்ணி இந்த நேரம் மட்டும் ரோல் பண்ணி செய்யுது அது, இல்லாட்டின்னா இது. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டுங்க. நான் இவ்வளோ குயிக்காக கிளம்புறக்கே வீட்டில் திட்டுவாங்க, இன்னும் முடிக்கலையான்னு. நார்மலாக பவுட்ரு போட்டு கிளம்புறக்கே எனக்கு திட்டுவோம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தின வருஷம் வேலை வந்து தீபாவளி டைம் கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து மாமா பீஸ் ரேட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அமௌண்ட் வந்து கையில் இல்லை. அப்போ சரி யாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி பாப்பாவுக்கு மட்டும்தான் எடுத்தோம், யாருக்குமே எடுக்கலை. அடுத்த நாள் காலையில் தீபாவளி, குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு சாரீக்கு இது கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சாரீ ஒன்று எடுத்துகிட்டு நிற்கிறேன். மாமா இந்த ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க எனக்கு. அவ்வளோதான். நான் வந்து முடி இப்படி பண்ணிப்பேன். எனக்கு இது வந்து ஏன் அப்படின்னு தெரியாது, நான் வந்து முடி இப்படி பண்ணிப்பேன். அது கொஞ்சம் வந்து இந்த முடி இல்லாமல் சொட்டையாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் இப்படி பண்ணிப்பேன். எப்போவுமே இந்த கையில் வாட்ச் கட்டுவேன், வாட்சில் வந்து செல்லு முடிஞ்சிருச்சு, அதனால் இப்போ கட்டலை. எல்லோரும் நீங்கள் நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா, குங்குமம், அதனால டார்க்காக இருக்குது, விழுகாதா அழியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. விழுகாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. லிப் பாம் தான். லிப் பாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம குங்குமம் வைக்கிற நேர் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம், அதுக்கப்புறம் குங்குமம் வைங்க. அதுக்கப்புறம் குங்குமம் வச்சா நல்லாவே டார்க்காக இருக்கும். அவ்வளோதாங்க.
ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் என்னோடய மேக்கப். ரொம்பவுமே சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே போடலை, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக வெளியே போகும்போது மட்டும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுவேன். வேறு அவ்வளோக்கா எதுவுமே மேக்கப்புக்காக நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கிங்க. அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ். இன்னும் நீங்கள் அடுத்து நான் என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து நான் அதையும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.